உங்க அம்மா உன்னை வயத்துல சுமந்துட்டு இருந்த சமயம் வளகாப்பு விழாவெல்லாம் பிரமாதமா முடிஞ்சு எல்லாரும் ஊருக்கு புறப்பட்டு இருந்த நேரம். தம்பி, நான் போயிட்டு வரேன். என்னம்மா அது வந்த உடனே புறப்படுறீங்களே, 2 நாள் தங்கிட்டு போக கூடாதா? இல்லைங்க, அவர் வேற கேம்ப் போயிருக்காரு. வீட்டுல எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு. நான் போய் தான் எல்லாம் கவனிக்கணும். அப்ப நான் வரேங்க. சரி வாங்க. சரி, போயிட்டு வாங்க. யாரும் வெளியே போவாதீங்க, அப்படியே நில்லுங்க. எல்லாரோட பொட்டி பையெல்லாம் சோதனை போடணும். என்னம்மா, என்னாச்சு? அப்பா, நான் இந்த விரல்ல போட்டிருந்த வைர மோதிரம் அது பாத்ரூம்ல கட்டி வச்சிருந்தா திடீர்னு காணாம போயிடுச்சு. மேனேஜர், பாரபட்சம் இல்லாம எல்லாரோட பொட்டி எல்லாம் சோதனை போடுங்க. நான் ஊருக்கு புறப்பட்டு இருக்கேன். முதல்ல என் பையன் பாத்துக்கோமா. அக்கா, மடியில கனம் இருந்தா தானே தம்பி வழியில பயம். அப்படியே உங்க மனுஷங்களையும் சோதனை போட சொல்லுமா. அந்த பக்கம் மோதிரம் எப்படி லட்டுக்குள்ள வந்தது? அர்ச்சனா, சத்தியமா நான் இதை திருடல. நீங்க திருடினீங்க நான் சொல்லலையே, லட்டு சொல்லுது. இவ்வளவு பெரிய லட்டு இருந்தாதான் இலையிலேயே ஒரு அந்தஸ்தா இருக்கும். அது என்னது வரமாட்டேங்குது. எனக்கு பிடிக்க வரல. சின்னதா பிடிக்கணுமா? எனக்கு இந்த வேலையை வேணாம். கையை தொடச்சிட்டு போ. அர்ச்சனா, இவங்க எல்லாம் சேர்ந்து லட்டு செஞ்சுட்டு இருந்தப்போ கொஞ்சம் பெருசா செய்ய நீ செஞ்சு காட்டினல, அப்ப உனக்கே தெரியாம இந்த மோதிரம் நிழல் லட்டுக்குள்ள போயிருக்கும். ஆஹா, அக்கா பண்ண தப்ப அழகாவே ஜோடனை பண்றீங்களே. உங்களை சொல்லி குத்தம் இல்லைங்க. ஏன்பா, அன்னைக்கு இவரு மோதிரத்தை வித்து வாடகை கொடுத்த போதும், திருட்டுத்தனமா ரூபா நோட்டை புத்தகத்துல வச்சு கொடுத்த போதும் நான் சொன்னேன் தப்பு செய்யறாருன்னு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என் மாப்பிள்ள மாதிரி வருமா, அவருக்கு தாராள குணம், அவர் ரொம்ப வெகுளின்னு சொன்னீங்களே. இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல, உங்க சம்பந்திகளோட அந்தஸ்தும் திருட்டு புத்தியும். பரம்பரைக்கே திருட்டு புத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க அக்காவும் வந்திருக்கு. தம்பி, நல்ல நாளும் அதுமா ஏன்பா கர்ப்பிணி பொண்ணுகிட்ட சண்டை போடுறேன்? அர்ச்சனாவோட வளகாப்பு ஆயுசுலயே மறக்க முடியாத விஷயம். இதனால எனக்கு அவமானமோ வருத்தமோ கிடையாது. ஆனா ஊருக்கெல்லாம் வெகுளித்தனமா ஓடி ஓடி உதவி செய்யற உன்னை அப்பா இவங்களுக்கு வித்துட்டாரேடா. வித்தாரு. இவ்வளவு பெரிய பங்களா, சொத்து, காசு எல்லாம் வருதுன்னு வித்தாரு. ஆனா எங்க அப்பா அந்தஸ்து கூட பார்க்காதே என்னோட மான மரியாதை எல்லாத்தையும் உங்ககிட்ட அடமான வச்சுட்டாரு. என் தலையெழுத்து. கர்ப்பிணியான என்ன, தாய் இல்லாத என்ன, இத்தனை பேர் முன்னாடி கை நீர் அடிச்சிட்டீங்கல்ல. இப்படி ஒரு வரவில்லைன்னு யாரும் எழுதுங்க. மாமா பாத்தீங்களா, 10 பேருக்கு படி திருட்டு பட்டம் கட்டுறா. புருஷனை புழு பூச்சி விட கேவலமா மதிக்கிறா. மாப்பிள்ள, சின்ன விஷயத்தை பெருசுபடுத்தாதீங்க. மாமா, நீங்க தான் பெரிய விஷயத்தை சின்னது பண்றீங்க. இனிமே இந்த வீட்டுல இருக்க முடியாது. ஏய், உனக்கு புருஷன் வேணும்னா இந்த வீட்டை விட்டு வெளியே வந்து என் வீட்டுக்கு வந்து எனக்கு அடங்க நடக்கணும். அப்பதான் மறுபடியும் நான் இந்த வீட்டுக்கு வருவேன். வாங்கக்கா போலாம். மாப்பிள்ள ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாப்பிள்ள. நீங்க போற கேன்சரிங்க, உங்களுக்கு தலையெழுத்தா? என்னம்மா இதெல்லாம்? பொண்டாட்டியாச்சே, புள்ள தன்னதாச்சேன்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அவர் போறேங்கிறாரு. நீங்க அவர் கால வந்து கெஞ்சறீங்க. இத பாருங்க, உங்களுக்கு ஒரு குடும்பம் வேணும்னா இந்த வீட்டுக்குள்ள எங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாப்பிள்ளை வாழறதுக்கு கத்துக்குங்க. நான் மாத்திரம் இந்த படி இறங்கி வந்து உங்க பொண்டாட்டியா வாழ்வேன் நீங்க கனவே காண வேண்டாம். சரிதான், போடி. நீ வெளியே வரையா, நான் உள்ள வரலான்னு பார்க்கத்தான் போறேன். என் கால என்னைக்காவது ஒரு நாள் நீ விடத்தான் போறடி. வாங்கக்கா. மகளை பத்தின மனோவியாதியால உங்க தாத்தா ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துட்டார். போறப்ப சும்மா போகல, என்னையும் அவர் கம்பெனில ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர் அப்பாயின்மெண்ட் போயிட்டார். வரவு செலவு கணக்குல எல்லாம் நானும் கையெழுத்து போட்டு நிபந்தனை விதிச்சார். அப்படியாவது நாங்க ஒண்ணு சேர மாட்டோங்கிற நப்பாசை. நாங்க ஒன்னா சேர்ந்தோம். அதுவும் மாசம் 1ஆம் தேதி ஆபீஸ்ல கையெழுத்து போடுறதுக்காக மட்டும். கனடாவில இருந்து ஒரு கம்பெனிக்காரங்க வந்திருக்காங்க. மெஷினரி விஷயமா கான்ட்ராக்ட் பேசி கையெழுத்து போடணும்னு உங்க அம்மா சொன்னா. அது சரியான ஃப்ராட் கம்பெனின்னு எனக்கு தெரியும். நான் சொன்ன அவ கேட்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் ரோட பிளாக் பண்ணி அந்த பிசினஸ் நான் கெடுத்தேன். ராதா, நான் ஒரு வீட்டுல இருக்கேனே, அந்த வீடு உங்க தாத்தா முதல்ல வாங்கின வீடு. அது ரொம்ப ராசியான வீடு, அடிக்கடி சொல்வார். அந்த வீட்டுல 3/4 பேர் இருக்கிறவங்க அவங்க உறவுக்காரங்க. அந்த வீட்டை ஒரு சேட்டுக்கு விலை பேசி பிளாட் கட்டுறதுக்கு அவங்க அம்மா ஆசைப்பட்டா. அதை ரெண்ட் கண்ட்ரோல் மூலமா நான் தடுத்தேன். காசுக்காக இல்ல, சாதாரண குடும்பங்கள் நாளைக்கு வீடு இல்லாம தவிக்க கூடாதுங்கிறதுக்காக. அந்தஸ்த பார்க்காம அந்த பெரிய மனுஷன் உங்க அம்மாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அந்த நன்றிக்காக அவகிட்டே நான் பிரிஞ்சிருந்தாலும் அவ யார்கிட்ட ஏமாறாம பாதுகாத்துட்டு இருக்கேன். டாடி, நீங்களும் அம்மாவும் நடந்ததை மறந்து எப்போ ஒண்ணு சேர போறீங்க? ஒண்ணு சேர்றதா? ஒண்ணு சேர முடியும் நீ நினைக்கிற? ஏம்மா, இந்த 2 தண்டவாளமும் ஒன்னா சேருமா? சேர்ந்தது ரயில் தடம் புரண்டிடும். அப்படித்தான் நானும் உங்க அம்மாவும். குட் ஈவினிங் மம்மி. குட் ஈவினிங். அம்மா, அப்பா உன் மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்காரு தெரியுமா? போன்ல பேசுறப்ப சொன்னாரு, இப்பெல்லாம்
தனிமை அவரை ரொம்ப வாட்டுதா. கைய கால வலிச்சா யாரும் பக்கத்துலயே இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அடிக்கடி நெஞ்சு வலி வருதா. நீ அம்மா சொல்றது கேட்டுக்கிட்டு அம்மா பொண்ணா வேறு அவ மனசுல உள்ளதை வெளியில காட்டிக்க மாட்டா. கத்துவாளே தவிர ரொம்ப நல்லவனாரு. என்ன பத்தி இப்பவாது புரிஞ்சா சரி. நான் எப்பவுமே சொல்லுவேன் ராதா, நமக்குள்ள சண்டையோ சச்சரவோ அது 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணுமே தவிர வெளியில 4 பேருக்கு தெரிஞ்சா நம்ம அந்தஸ்துக்கு தான் அவமானம்னு. இனிமே இந்த வயசுக்கு மேல இதெல்லாம் அவருக்கு யாரும் புரிய ரியலைஸ் பண்றாரு. ஆனா நீதான் என்னடி நான் தான் எப்ப பார்த்தாலும் நான் வர வர இந்த வீட்டுல அப்பா புராணம் ஜாஸ்தியா போச்சு. காலையில நீ புத்தகத்தை தொட்டியா போய் படிக்கிற வேலையை பாரு. போடி. அவருக்கு நிச்சயலையா என்னாலும் சரி, நாளைக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் வரும்போது மனசு விட்டு கண்டிப்பா அவர்கிட்ட பேசிடணும். ஆமா. தேன் மணக்குது தேங்காய் மணக்குது சமையல் அறையிலே. சு என்ன அர்ச்சனா உன் கையாலேயே டிபன் பண்ற? இன்னைக்கு பொண்ணு பார்க்க யாராவது வராங்களா? என்ன பாக்குறதுக்கு என் மாப்பிள்ள வருவாரு. என்னது? இன்னைக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் இல்லையா, அது வரும். ஓஹோ, வரட்டும் வரட்டும். இது எப்போ வரும்? இங்கே செப்பு கொட்டாதீங்க, முடிஞ்ச உடனே அங்க வரும். போய் மீட்டிங்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்க. 1/2 மணி நேரத்துல நான் வரேன். இதோ சீக்கிரம் போங்க. குருசாமி, இந்த ரவை வறுத்துட்டேன். சரி நிறைய நெய்ய ஊத்தி கேசரி கலரு. சரி இது ரெண்டுத்தையும் தனியா ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வா. சரிம்மா. மிஸ்டர் சிவராமன். ஓ, அவருக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா? அனுப்பிட்டேன் மேடம். வருவாரா? நம்ம வண்டி திருப்பி அனுப்பிட்டாரு. அவரே வந்துடுறேனாரு. ஜாயிண்ட் டைரக்டர் வந்த உடனே ஜாயின் ஆயிடலாம். மீட்டிங்கை பத்தி சொன்னேன். என்னோட ஃபைல் கொடுங்க. This is yours. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போனஸ் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் எல்லாம் ஒழுங்கா வரதா? இல்லாட்டி சொல்லுங்க, உங்க கூட சேர்ந்து நானும் குடி பிடிக்கிறேன். உங்க மாதிரி ஏழைக்கு இறக்கப்படுறவங்க இருக்கிற வரைக்கும் நிர்வாகம் நல்லதுதாங்க செய்யும். நீங்க நல்லா இருக்கணுங்க. ராஜவேலண்ணே, வாழ்க்கை வண்டி எல்லாம் எப்படி ஓடிட்டு இருக்கு? வீட்டி ஓட்ட மாப்பிள்ள பரமேஸ்வரன் பிள்ளை தயவால பழசையெல்லாம் மறக்காம ஞாபகமா பேசுறீங்களே, அதுவே சந்தோஷம். யார மறந்தாலும் உங்களை மறக்க முடியாது. என்ன அன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தை இன்னைக்கும் காதுல அசிரீரி மாதிரி ஒடிச்சுக்கிட்டு இருக்கு. தன்மானத்தை கத்து கொடுத்த குருவே நீங்க தானே. நாங்க 5 சிகரெட் பிடிங்க. நீங்க பிடிங்க. அதுவும் என்ன, உங்க கையால வழக்கம் போல எனக்கு ஒரு பீடி கொடுப்பீங்களா? அதை கொடுங்க. இந்தாங்க. நெருப்பு வைங்க. மேடம், இவருக்கு ஒரு அந்தஸ்தே கிடையாதா? எதுக்கு இந்த நாடகம் எல்லாம்? வேண்டாத வீண் பெருமைக்காத்தானே. தேங்க்யூ சார். கொடுங்க. சார் கையெழுத்து போட்டாருமா? ஐயோ, லட்டுவா? வேண்டவே வேண்டாம். இது திருட்டு பட்டத்தை வாங்கி கொடுத்துரும். ஜாயிண்ட் டைரக்டர்ன்ற முறையில வருஷ சம்பளத்தையும் ஷேரையும் பேங்க்ல போட்டு வச்சிருக்கு. அதை நீங்க இன்னும் டிரா பண்ணவே இல்லை. எஸ், நான் குடியிருக்கிற பழைய பில்டிங்ல எல்லாரையும் காலி பண்ண சொல்லி ரெண்ட் கண்ட்ரோல்ல கேஸ் நடந்துச்சே, அது குடியிருக்கிறவங்களுக்கு சாதகமா தீர்ப்பாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்க என்ன ரேட்டுக்கு பேசியிருந்தீங்களோ அதே விலைக்கு அவங்க சார்பில நான் வாங்கிக்கிறேன். எனக்கு தர வேண்டிய பணத்துல அந்த பணத்தை கழிச்சுக்கோங்க. மீதிய படிக்க முடியாத ஏழை மாணவர்களுக்கு ட்ரஸ்ட் வச்சு ஹெல்ப் பண்ண போறேன். யோ மேனேஜர், நான் ஒரு அனாதை. எனக்கு 4 பேர் வேணும் இல்லையா? செய்யற தர்மம் தான் நமக்கு கடைசி வரைக்கும் துணையா வரும். மிஸ்டர் சிவராமன், மேடம். ஸ்வீட்டை எல்லாம் கொண்டு போய் குப்பையில கொட்ட சொல்லுங்க. எஸ் மேடம். சார், அரே வாங்கம்மா வாங்க. என்ன விஷயம்? இன்னைக்கு சுமங்கலி நோம்பு, அதோட எங்க வெட்டிங் டே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா, கல்யாணமே எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷமா. ஓ, சில்வர் ஜூப்ளி. என் வீட்டுக்காரர் என்னோட வரணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா மேடமுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு பயந்து. அவர்தான் உங்க கூட வந்திருக்காரம்மா. என்ன சொல்றீங்க? உங்க தாலியை சொல்றேன். எப்போ ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சோ அன்னையில இருந்து அவ புருஷன் அவ கூடவே இருக்கிறதா தான் அர்த்தம். கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வருஷா வருஷம் இந்த மாதிரி கொடுக்கணும். நீங்களும் சுமங்கலியா இப்ப இருக்கிற மாதிரி உங்க புருஷன் கூட சந்தோஷமா அந்யோன்யமா இருக்கணும். போயிட்டு வாங்க.
மேடம் வரேன் வரேன். கடவுளே, என்ன வீட்டுல கூட மேடம் கூட வந்துகிட்டு அர்ச்சனான்னு கூப்பிட்டா சரி போதாதா? அர்ச்சனா. இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமை சுமங்கலி நோன்பு. இந்தாங்கம்மா. எதுக்குங்க புடவையெல்லாம்? பூவும் குங்குமே போதும். அர்ச்சனா மறுக்காம எடுத்துக்கமா. ஒரு நிமிஷம் உட்காருங்க, வந்துட்டேன். அவர் கொடுத்த புடவைன்னு தெரியாது, எப்படியோ எடுத்துக்கிச்சு. எடுத்துக்கிற வரைக்கும் என் மனசு திக்கு திக்குன்னு இருந்துச்சு. சேர வேண்டிய இடத்துல சேர வேண்டியதை சேர்த்தாச்சு. அதே மாதிரி அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா அந்த பகவானுக்கு நன்றி சொல்லலாம். வரங்க வரங்க. எனக்கு ஒரு ரவிக்க துண்டு கூட இது வரைக்கும் யாரும் வாங்கி கொடுத்தது இல்ல. புடவையே வாங்கி கொடுத்திருக்கீங்களே. உனக்கு என்னம்மா ராசாத்தி. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காயுசாயிருமா. இன்னும் எவ்வளவோ வாழ்த்தணும்னு தான் மனசுல இருக்கு. பயமும் கூடவே இருக்கே. என்ன பயம்? உங்க கழுத்து நெத்தி எப்பவுமே நிறைஞ்சிருக்கணுமா? அம்மா, உன் தாலியும் அத கட்டினவரும் எப்பவுமே உன் கூட இருக்கணும்மா. நான் பயமா இருக்குன்னு சொல்லல, அதான். வாங்க, டிஃபன் சாப்பிடுங்க. டிஃபன், டிஃபன். வாங்க. விநாயகா நின்னு வீணா போச்சு. எனக்கு ஒரு 200 ரூபாய் பணத்தை. ஆனா அலாவுதீன் பூதத்துக்கு பிறந்த பையல தினமும் என்கிட்ட அது வேணும் இது வேணும் கேட்டு தேய்க்கிறியடா. நீங்க தானே அவளை காதலிக்க சொன்னீங்க. அவளை பார்க்க போகும்போது வெறுங்கையோட போக முடியும். வெறும் கையோட போகாத, போற போது கடலை உண்டை கமல் கிட்ட வாங்கிட்டு போ. டேய், தினமும் ஏதாவது வாங்கி கொடுத்து காதல்ல ஸ்மூத்தா இருந்தா சாம் கிடையாதுடா. ஸ்மூத்தா இருந்தா காதல். ரொம்ப ஸ்மூத்தா இருந்தா வெறுத்து போயிடும். டேய், காதல்ல ஊடல் இருந்தா தான் இன்ட்ரெஸ்ட். ஊடல்னா சரியா போச்சு போ. உனக்கு எல்லாத்தையும் விடாவரியா சொல்லணும். ஒரு சின்ன சண்டை சச்சரவு, சின்ன முனைகள் அழுகை, இதெல்லாம் கலந்ததுதான் ஊடல். அப்பதான் அந்த பொண்ணுக்கு உன் மேல உண்மையான அன்பு இருக்கா இல்லையான்னு தெரியும். ஓஹோ, அப்படியா? ட்ரை பண்றேன். ட்ரை பண்றியா? இரு இரு, அதுக்கு முன்னாடி இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். உங்களுக்கு வெற்றினா எனக்கும் வெற்றிதான். என்ன விஷயம்? சொல்றேன். உன்னை நான் லவ் பண்ணிட்டேன் பத்தியா? சேச்சிங்க, பெரிய காதல் இளவரசன் நினைப்போம். சரி சரி, நான் வரட்டுமா? வந்த உடனே புறப்படணுமா? நீங்க வந்ததுதான் லேட். அப்புறம் நான் முக்கியமான ஒருத்தரை சந்திக்கணும். அவர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. See you. Bye bye. என்ன இவ அடிக்கடி யாரையோ பார்க்கணும்னு போறா? யார பார்க்க போறா? நீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க? கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு வருவேன். உங்க டேடி